ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு 69% வந்து இயர்லி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஈவன் மிட் கேப்லேயும் நமக்கு வந்து கிடைக்காது, ஸ்மால் கேப்லேயும் கிடைக்காது. ஸ்மால் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 45% வந்து நமக்கு வந்து இயர்லி ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குது. மிட் கேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயர்லி ரிட்டர்ன் ஆவரேஜாக வந்து 47% கிடச்சிருக்குது. ஓகே. நம்ம இந்த மொமெண்டம் ஃபண்டில் வந்து பார்த்தோம்னா 69% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. லாஸ்ட் 1 இயரில் நம்ம வந்து பார்த்தோம்னா அவ்வளோ தூரம் வந்து இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மொமெண்டம் ஃபண்ட் வந்து எப்படி வந்து இந்த போர்ட்ஃபோலியோ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது, இது வந்து யாருக்கெல்லாம் வந்து சூட் ஆகும் அப்படின்னு இந்த 3 விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து கிளியராக பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த மொமெண்டம் ஃபண்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த மொமெண்டம் ஃபண்டுன்னா என்னென்னா, இந்த போர்ட்ஃபோலியோவில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்வர்ட் மூமெண்ட் இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்கும் இந்த ஃபண்ட்ஸில். ஓகேங்களா. அதாவது அப்வர்ட் மூமெண்ட்டில் இருக்கிற 30 ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. இது வந்து 30 ஸ்டாக்ஸ் அப்படின்னா எதுலேருந்து இந்த 30 ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 200 டாப் கம்பெனிஸ், அதாவது நிஃப்டியில் இருக்கிற 200 டாப் கம்பெனிஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லேருந்து பிக் பண்ணி அதில் வந்து நல்ல மூமெண்ட்டு, அதாவது ஃப்யூச்சர்லேயும் நல்ல அப்வர்ட் மூமெண்ட்டு, பாஸ்ட் ஹிஸ்ட்ரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து அப்வர்ட் மூமெண்ட் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணி இந்த 30 ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஃபண்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதில் வந்து 200 கம்பெனிஸ்னாலே நம்ம வந்து லார்ஜ் கேப்பும் இருக்கும், மிட் கேப் கம்பெனிஸும் இருக்கும். அதாவது டாப் கம்பெனிஸை வந்து 1லேருந்து 100 கம்பெனிஸ் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 101லேருந்து 200 ஸ்டாக் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த இதில் மிட் கேப்பும் இருக்கும்போது நம்ம வந்து லார்ஜ் கேப்பும் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. அதில் நல்ல மொமெண்டம் இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் பிக் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொமெண்டம் ஸ்கோர்ஸ் வந்து இருக்கிறது தான். மொமெண்டம் ஸ்கோர்ஸ் என்னென்னா, பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குது, குவாலிட்டியான ஸ்டாக்ஸாக இருக்கா இல்லையா, அது மாதிரியெல்லாம் வந்து இந்த மொமெண்டம் ஸ்கோர் வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. இந்த மொமெண்டம் ஸ்கோர் வந்து பெட்டராக இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து இந்த மொமெண்டம் ஃபண்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதாவது 200 கம்பெனியில் இந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தோம்னா டாப்பாக பர்ஃபார்ம் பண்ணுற, அதாவது மொமெண்டம் இருக்கிற டாப்பாக பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸை பிக் பண்ணி இந்த 30 வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்பயுமே இந்த 30 தான் இருக்கும். இந்த 30ல் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து பெட்டராக வந்து பண்ணலையோ அது வந்து அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எது பெட்டராக இருக்குதோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 30ல் வந்து லிஸ்ட் ஆகிடும். எல்லாமே பேஸ்ட் ஆன் மொமெண்டம் ஸ்கோர் பேஸ் பண்ணி இது வந்து பண்ணுறாங்க. ஓகே. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இந்த போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம பார்த்தோம்னா, இந்த ஸ்டாக்ஸில் இருக்கிற கம்பெனிஸில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 54% இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் 50 இருக்குது இல்லையா, அந்த 50 கம்பெனிஸ்லேயே இருக்கிற கம்பெனிஸில் இருக்கிற ஸ்டாக்ஸுங்களே வந்து இருக்குது. ஓகே. இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்றது நம்ம பார்க்கலாம் இப்போது. ஓகே. இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 69% வந்து நமக்கு வந்து லாஸ்ட் 1 இயர் சார்ட்டை நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கிடச்சிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ETF போர்ட்ஃபோலியோஸில் இருக்கிற ஃபண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கிற ஃபண்டாக இருக்கும். ஓகே. ஒரு கம்பேரிஷனுக்காக நம்ம வந்து நிஃப்டி 50ல் வந்து நமக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குது, நிஃப்டி 150ல் எவ்வளோ இருக்குது, நிஃப்டி 250ல் எவ்வளோ இருக்குன்றது நம்ம வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50ல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 23% வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து நிஃப்டி 150 இண்டெக்ஸில் நம்ம பார்த்தோம்னா 54% வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குது. அதே மாதிரி நிஃப்டி 250 இண்டெக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 58%. ஸோ இது மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து இந்த நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து நம்ம 58% தான் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குது. ஆனால் இந்த மொமெண்டம் ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 69% வந்து 1 இயரில் வந்து கிடச்சிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பேர் டு இந்த லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து இந்த மொமெண்டம் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்குது அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குது, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஃபண்டை வந்து நம்ம பார்த்தோம்னா இதுக்கு ஒரு பெரிய லாங்கர் ஹிஸ்ட்ரி கிடையாது இந்த ஃபண்டுக்கு. ஏன்னா இந்த ஃபண்டை க்ரியேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் பேக் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு 5 வருஷம் டேட்டானா இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன்ஃபால் மார்க்கெட்டில் இந்த ஃபண்டு வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம பார்க்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் கேபிட்டலில் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இது வந்து கம்பேரிட்டிவ்லி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதர் நிஃப்டி இண்டெக்ஸ் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது பெட்டரான அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருந்தாலும், பட் நமக்கு வந்து ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இல்லாதனால, அதாவது டவுன்ஃபால் மார்க்கெட்டை நம்ம வந்து பார்க்காதனால, நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு பெட்டரான கம்ஃபர்டபுள் கிடச்சதுக்கப்புறமா இதில் வந்து நிறைய ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணிக்கலாம்.
பட் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு மினிமம் ஃபண்டை வந்து நம்ம வந்து அலோகேட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பண்ணுறதோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். நான் ஒரு சிபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரோட அட்வைஸையோ அல்லது நீங்கள் வந்து சொந்த ரிஸ்கில் தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.